அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம NX1926ல ஒரு எக்ஸசைஸை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது 3D மாடலிங்கில் சாலிட் செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம தொடர்ந்து நிறைய டூல்ஸை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த டூல்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஓவரால் எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும் குறித்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸை நம்ம பார்க்க போகிறோம். இதில் எக்ஸசைஸ் நம்பர் 1. ஸோ இந்த எக்ஸசைஸ் நம்பர் 1 இங்கே இந்த இமேஜை பார்த்தாலே தெரியும். ஸோ இதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். core and cavity by using boolean operation, அதாவது extrude revolve. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கோர் கேவிட்டியை எப்படி நம்ம பிரிக்கிறது குறித்து நம்ம பார்க்கலாம். ஏன் நம்ம இந்த எக்ஸசைஸில் இந்த கோர் கேவிட்டியை பற்றி எடுத்து பார்க்குறோம்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியணும். அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இந்த கோர் கேவிட்டியில் இன்னொரு முக்கியமான ஒரு ஆர்ஜின்ல இருந்து நம்ம அதை ஒரு பேசிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம தனியாகவே ஒரு டாப்பிக்காக தான் நம்ம பார்க்கணும். நம்ம இதை தனியாகவே பார்க்க போகிறோம் இது என்னன்னு. ஸோ அதனுடைய ஒரு ஆர்ஜினாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஒரு பேசிக்காக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஏன் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும்னு சொன்னோம். இப்போ நமக்கு எந்த ஒரு நம்ம சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி, ஒரு கேட் சாஃப்ட்வேர், கேம் சாஃப்ட்வேர் ஸோ இருக்கட்டும், அதில் முக்கியம் கேட் சாஃப்ட்வேர் உண்மையிலே எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா மேனுஃபேக்சர் பண்ணதுக்காக தான் இந்த கேட் சாஃப்ட்வேர். அப்போ ஒரு டிசைன் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த டிசைன் அதனால மேனுஃபேக்சர் ஆகணும். ஸோ அதை மேனுஃபேக்சர் இருக்கணும்னா கண்டிப்பாக மோல்டு ரொம்ப முக்கியம். அது எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஒரு பிளாஸ்டிக், டை காஸ்டிங், பிரஸ் டூல், இன்னும் நிறைய விதமான இந்த டைஸ் இருக்குது. ஸோ அதை நமக்கு மேனுஃபேக்சர் பண்ணோம்னா கண்டிப்பாக கேட் ரொம்ப அவசியம். ஸோ அது இல்லாமல் இந்த ஒரு மேனுஃபேக்சர் செக்ஷனில் இந்த மோல்டிங் இல்லாமல் இந்த கேட் சாஃப்ட்வேர் எதுக்குமே யூஸ் ஆகாது. ஜஸ்ட் நம்ம பார்க்க தான் யூஸ் ஆகும், மற்றபடி அதனால எந்த யூஸ். அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேட் சாஃப்ட்வேர் நிச்சயமாக ஒரு மேனுஃபேக்சர் பண்ணணும்னு இருக்குது. ஸோ அதை பண்ணணும்னா கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம். அப்போ கேடுக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கோர் கேவிட்டி நம்ம எப்படி பிரிக்கும். ஏன்னா இதில் மோல்டில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் பேசிக்காக நமக்கு ஒரு மாடலை எப்படி ஒரு கோர் கேவிட்டி பிரிக்கணும்னு நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் மற்ற கேட் சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நீங்கள் உணர முடியும். ஸோ ஒரு பேசிக்காக நீங்கள் ரொம்ப எந்த சாஃப்ட்வேர்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸோ இந்த NS கேடை பொறுத்த வரைக்கும் அந்த சுமையை கொஞ்சம் குறைக்குது. ஸோ இதை நம்ம இன்னைக்கு எக்ஸசைஸாக பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டூல்ஸை பார்த்தாலும் அந்த டூல்ஸுக்கு நம்ம ஒரு எக்ஸசைஸ் பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த பேசிக்காக நம்ம கோர் கேவிட்டி பண்ணுறது ரொம்ப மேட்ச் ஆகி வருது. ஸோ அதனால தான் நம்ம இதை செலக்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறோம் இதை நமக்கு இப்போ கோர் கேவிட்டி நம்ம பிரிக்கதை இந்த பூலியன் ஆப்ரேஷன் பண்ணலாம். இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. இங்கே ஒரு கப்பு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கப்பை வேற ஒரு மெத்தட்லேயே நம்ம பிரிக்கலாம். அதை நம்ம தொடர்ந்து வரக்கூடிய எக்ஸசைஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பேசிக்காக மெயின் பார்க்குறது இந்த பூலியன் எக்ஸ்ட்ரூட் ரிவால்வ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி கிளாஸுக்குள்ளே என்ன எப்படி நம்ம ட்ரா பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இது தான் நான் பேசிக்காக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பேசிக்காக இருக்குன்னு பாருங்கள். இதை நான் டைரெக்டாக ஷேட் வித் எட்ஜில் ஸோ இதில் உள்ளே இருக்க பார்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை நம்ம எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன். நியூ. இப்போ நான் ஃபோல்டர் நான் செலக்ட் பண்ணுறேன். எந்த இடத்துல எனக்கு சேவ் ஆகணும், 1 2 3ன்னு சொல்லக்கூடிய ஃபோல்டரில் எனக்கு சேவ் ஆகணும்னு செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல கோர் கேவிட்டின்னு நான் நேம் கொடுக்குறேன். இப்போ நமக்கு கோர் கேவிட்டி நமக்கு வந்துட்டோம். இப்போ நமக்கு ஒரு கப்பை தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். எந்த மாதிரி மெத்தட். இப்போ நான் இந்த ஸ்கெட்சை நான் இந்த இடத்துல டைரெக்டாக இப்போ நமக்கு எந்த மாதிரி ஃபேஸில் வரணும்னா ZY இல்லைன்னா ZX இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ட்ரா பண்ணணும். நான் ZYயை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். அந்த ஸ்கெட்ச் ஓரியன்டேஷன் ஆயிரும். ஸோ ஓரியன்டேஷன் ஆனோடனே இப்போ நான் இந்த இடத்துல ஸ்கெட்சை நான் செலக்ட் பண்ணி நம்ம மேனுவலாக நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதுக்குரிய தனியாட்டு எந்த டூல்ஸுமே நம்ம ட்ரா பண்ணல. இதை நம்மளா ஓனா ஒரு கப்பை நமக்கு எந்த அளவுக்கு இருக்கும்னு நம்ம அசியூம் பண்ணி நம்ம ட்ரா பண்ண போறோம். ஏன்னா நமக்கு நார்மலா ஸோ எந்த ஒரு பிளாஸ்டிக் கப்பா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க எவர்சிபிள் கப்பா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கப்பு நீங்க பார்த்தோம்னா ஒரு டிசைன் இன்ஜினியருக்கு கண்டிப்பா அது என்ன டைமென்ஷன்ல இருக்குன்னு நம்ம வெர்னியர் கேலிஃபர் வச் பண்ணாமலே நமக்கு டைரக்டா தெரியணும். அப்ராக்சிமேட்டா அது எந்த பொசிஷன்ல இருக்கு. ஸோ நம்ம அக்யூரேட் பார்த்தாலும் கூட நமக்கு அந்த இடத்துல எவ்வளவு வருதுன்னு சொல்லி நமக்கு ஒரு அந்தாஸ் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ இப்போ நம்ம எந்த இது இல்லாம நம்மளாவே ஒரு ஓனாட்டு ஒன்று நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நான் இந்த இடத்துல நான் ரஃப் ஆட்டு ஒரு லைன் நான் கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்து டைரக்டா நான் ரஃப் ஆட்டு நான் ஒரு லைன் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நம்ம ஓரியன்டேஷன் பண்ணணும். ஸோ ஓரியன்டேஷன் பண்ணணும். நான் இந்த இடத்துல நான் டைமென்ஷன் எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஆஃப் பண்ணிட்டு நான் திருப்பி ஒரு கண்ணு கொடுக்குறேன். இப்போ நமக்கு ஓவரால் நம்மளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இருக்குது. சரி, இன்னும் இந்த இடத்துல டைமென்ஷன் இந்த இடத்துல இந்த சென்டர் பாயிண்ட்
இதில் வந்து செட் ஆகணும். ஸோ செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டைமென்ஷன் இந்த வேல்யூவை நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த பேஸ் வந்து நான் கரெக்டாக 50 நான் கொடுக்குறேன். இந்த ஸ்கெட்ச் வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்டன் ஆகிட்டு ஸோ இதை தொடர்ந்து மேலே உனக்கு ஒரு லைன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதை கரெக்ட் வெர்டிக்கல் அலைன்மெண்ட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் நேராக வெர்டிக்கல் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இதே மாதிரி இந்த இதுக்கும் நான் வந்து ஒரு டயமீட்டர் ஒரு கப்புடைய ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு 80 கொடுக்குறேன். ஒரு 17 நான் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் வைக்கிறேன். ஸோ இதை தொடர்ந்து இங்கேருந்து இந்த கப்புக்கு நான் ஒரு ஹைட் வந்து நான் மார்க்கிங் பண்ணேன். ஸோ மார்க்கிங் இங்கே 50 இருக்குது, ஒரு 80 கொடுக்குறேன். 80 கொடுத்துட்டேன். இப்போ இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து ஒரு ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து நான் இங்கே ஒரு லைன் நான் வந்து ரஃபாட்டு மார்க்கிங் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கெட்சை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா ஸ்கெட்ச் வந்து ஃபுல் கன்ஸ்ட்ரக்டாக இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து எனக்கு இந்த இடத்துல ஃபில்லட் வேணும். ஸோ ஃபில்லட் வேணும்னா இந்த இடத்துல நான் ரஃபாட்டு இந்த இடத்துல ஃபில்லட் வேல்யூ நான் வந்து இந்த இடத்துல டிஃபால்ட்டாக நான் கொடுக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு 5 நான் வந்து செட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஸோ இன்னைக்கு ஸ்கெட்ச் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இப்போ இதை நம்ம டைரெக்டாக ஏன்னா நமக்கு வந்து பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணி கொடுக்குறோம். இது டைரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல மிரர் பண்ண போகிறோம். ஸோ மிரருக்கு என்ன கான்செப்ட் நம்ம தெரியணும். இங்கே இதே மாதிரி இந்த ரேடியஸும் எனக்கு வரணும். ஸோ இங்கேருந்து இந்த ஃபேஸை நான் அப்படியே செலக்ட் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்த உடனே இந்த இடத்துல வரும். நான் திருப்பி இருக்க இந்த ஸ்கெட்சை நான் திருப்பி இருக்க ஓப்பன் பண்ணுறேன். இனி இதுக்கு ஒரு ஆங்கிள் நான் வந்து செட் பண்ணுறேன். இந்த ஸ்கெட்சை வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து செட் அப்போ இப்போ நமக்கு வந்து பேஸ் பண்ணுறது ஸ்கெட்சை வந்து நம்ம ஸ்கெட்ச் அண்ட் எக்ஸ்ட்ரூட் பூலியன் ஆப்ரேஷன் இதை பேஸ் தான் பண்ணுறோம். இதை நமக்கு வந்து எட்ஜ் பிளெண்ட் வச்சு நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஆனால் நமக்கு எந்த கர்வை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதாவது எந்த டூல் நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் இந்த இதை வந்து டைரெக்டாக ஆஃப் செட் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம். அப்போ இது வரைக்கும் இந்த பாயிண்ட் இங்கே வந்துட்டு இனி இந்த இடத்துல தேவையில்லாத பகுதியில் இந்த இடத்துல நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ட்ரிம் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இனி எனக்கு ஆஃப் செட் பண்ணணும். இப்போ நமக்கு இந்த கப்புடைய ஒரு திக்னஸ் வேணும். ஒரு பிளாஸ்டிக் கப் இருக்குது. ஸோ இதை வந்து நமக்கு ஒன் ஃபேஸ் மட்டும் நமக்கு செலக்ட் பண்ணலாம். ஸோ இது கனெக்டட் கர்வ் இந்த இடத்துல சிங்கிள் கர்வ் வைக்கலாம். சிங்கிள் கர்வ் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இந்த ஃபேஸ் வரைக்கும் நமக்கு இப்படியே செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அதே இடத்துல நமக்கு இந்த கப்புடைய திக்னஸ் 1.5 கொடுக்கலாம். இந்த கப்பு வந்து திக்னஸ் இவ்வளோ தான் இருக்கணும் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் 1 கூட கொடுத்துக்கலாம். இது நமக்கு தெரியறதுக்காக நான் 1 கொடுத்துக்கிறேன். ஸோ அப்ளை கொடுத்துக்கிட்டு ஸோ இந்த இடத்துல இது வரைக்கும் வருது. இந்த லைனையும் நம்ம இங்கே இருந்து ரஃப் ஆட்டு இங்கே ட்ராக் பண்ணி எடுத்து விட்டுருங்க. இதை வச்சு நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இது வரைக்கும் நமக்கு போதும். ஏன்னா நமக்கு ஃபுல்லாக நமக்கு ட்ரா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆஃப்செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு பார்ட்டு தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு தேவை கிடையாது. அதனால இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்ஜின் இருக்குது. இங்கேயும் நம்ம தேவையில்லாத இந்த லைனை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிட்டு இதையும் அதே மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணி ஸோ இவ்வளோ தான். த ஸ்கெட்ச் இஸ் த ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்ட் இருக்குது. ஓகே, இப்போ அதை விட்டு ஸ்கெட்சை விட்டு நீங்கள் வெளியே வந்துருங்க. ஸோ ஸ்கெட்சு வெளியே வந்தோடனே இங்கே பாருங்க இந்த ஒரு கிளாஸோடைய 2D ஷேப் கிடச்சோம். இந்த ஷேப்பை வச்சுக்கிட்டு நம்ம 360 டிகிரி ரொட்டேட். அப்போ ஸ்கெட்சை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இனி ரிவால்வ் வச்சு நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ ரீஜன் பவுண்டரி இப்போ நமக்கு இந்த கர்வை நம்ம அப்படியே செலக்ட் பண்ணணும். சிங்கிள் கர்வ் கனெக்டட் கர்வ் கொடுத்து நம்ம இங்கே கொடுத்தோன்னா கண்ட்ரோல் கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஆனால் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா ரீஜன் பவுண்டரி எப்படி செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல கொடுத்தோன்னே பாருங்க ரெட் கலராக மாறும். இங்கே பாருங்க செலக்ட் ஆகிட்டு வெக்டார் நம்ம செலக்ட் பண்ணணும். Z direction the specify point in the origin. ஸோ இந்த ஆரிஜின் பேஸ் பண்ணோன்னே வந்துட்டு 360க்கு ரொட்டேட் ஆகிட்டு. ஸோ ஓகே, இப்போ இந்த ஸ்கெட்சை வந்து நம்ம ஹைட் பண்ணிடலாம். ஸோ இது தான் தேவையான மாடல். இப்போ எனக்கு இந்த நம்ம கலர் கொடுத்தோம். எடிட் டிஸ்பிளே கலர். ஸோ கலருடைய ஒரு மாடல் வந்து என்ன கொடுக்குறேன், ஒரு வயலட் கலர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாடல் வந்துட்டு அப்போ இந்த கப்பு இருக்குது. ஸோ இந்த கப்பை வந்து எனக்கு நான் வந்து மோல்டு எடுக்கணும், கோர் கேவிட்டி பிரிக்கணும். ஸோ இது அநேகருக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கும் இருக்கும் கூட. இன்னும் நிறைய பேரோட கேள்வி, ஏன்னா இந்த கோர் கேவிட்டியை நம்ம எப்படி பிரிக்கிறது சொல்லிக்கிட்டு அநேகருக்கு இந்த கேள்வி இருக்கும். ஸோ இந்த கேள்வியை நமக்கு எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கவனமாக கேளுங்க. இந்த மாடலை வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த மாடலுக்கு இந்த மாதிரி ஒரு ரேடியஸ் ஷேப் மாதிரி ஒரு டேப்பர் ஏன் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபில்லட் ஏன் கொடுத்துருக்கோம், இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதை நமக்கு இன்னும் தனியாக ஒரு கிளாஸில் நம்ம பார்க்கணும். இருந்தாலும் அந்த கிளாஸுக்கு முன்னோட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு தெரியும் ஒரு பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, ஸோ எந்த ஒரு இது வந்து கோர் கேவிட்டி ரிமூவ் ஆகி வரணும்னா அந்த இடத்துல ஒரு டேப்பர் இருக்கணும். டேப்பர் இருந்தால் தான் மெட்டல் ரிமூவ் ஆகும். ஸோ இதுக்காகத்தான் இந்த டேப்பர் ஆங்கிள் கொடுத்தாங்க, மற்றபடி ஒரு ஷோக்காக இல்லை. இது அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கொடுத்துருக்கோம். ஸோ அதுவே நமக்கு வந்து அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து இது கரெக்டாக என்ன பண்ணணும், மேனுஃபேக்சர் தகுந்த மாதிரி தான் டிசைன் பண்ணணும். நமக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணக்கூடாது. காரணம் இருக்குது. அந்த காரணம் என்னென்னா நமக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணால் அது மேனுஃபேக்சருக்கு முரண்பாடாக இருக்கும். ஸோ அதனால் மேனுஃபேக்சருக்கும் ஒத்து போகணும்,
அதே சமயம் அது நமக்கு பிடிச்சதா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஓனாக பிளான் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஓனாக நம்ம கிரியேட். ஸோ இதை மாதிரி ஒரு பேஸாக எடுத்து நம்ம இதை பண்ணுறோம். ஸோ இதை மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ஓனாக கிரியேட் பண்ணதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். சரி, அப்போ இந்த கப்புக்கு இந்த இடத்துல ஒரு ரேடியஸ் நம்ம ஏன் இந்த கப்பு இருக்குன்னா, எந்த ஒரு பிளாஸ்டிக் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் 0.5க்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். காரணம் என்னன்னா, இப்போ இதை நான் ஒரு பிளாஸ்டிக்காக தான் வந்து நான் அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ ஒரு மெட்டல் வந்து நமக்கு பிளாஸ்டிக் வந்து ஒரு இதில் வந்து கிரானுவலாக ஹீட் ஆகி ஒரு கூல் மாதிரி. ஸோ அது வந்து ஒரு நாசில் மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து அந்த டைக்குள்ளே வந்து நாசில் துளை வழியாக இந்த இடத்துல வந்து அந்த பிளேட் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பார்ட்டில் வந்து எல்லாமே மூவ் ஆகும். கோர் அண்ட் கேவிட்டி ஃபில் பண்ணி வரும். ஸோ இதை ஃபில் ஆகி வரும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அந்த டைல ஒரு ரேடியஸ் இருக்கணும். ஸோ அந்த ரேடியஸ் இருந்தால் மட்டும்தான் இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் இந்த ரேடியஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம இந்த கப்பை வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இதை அப்படியே நம்ம கோர் கேவிட்டி பிரிக்கணும். அப்போ கோர் கேவிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம், எந்த பக்கம் கோர் வரும், எந்த பக்கம் கேவிட்டி வரும் இதை பார்க்கணும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ஸோ இந்த இன்னர் பார்ட் இருக்கு. ஸோ இந்த இன்னர் பார்ட் தான் கோர் பார்ட் வரும். அதே மாதிரி இந்த கப்போடைய அவுட்டர் பார்ட் வந்து கேவிட்டி தான் மார்க் பண்ணும். ஸோ இதுதான் மெயினாக நமக்கு தெரியக்கூடிய விஷயம். இதை நமக்கு ஒரு ஜென்ரலாக இன்டர்வியூவில் கேட்டால் கூட நமக்கு சொல்ல தெரியணும். அப்போ ஒரு கப்பு இருக்கு, கப்புன்னு எடுக்கிறதோட ஒரு ஆப்ஜெக்டுடைய இன்னர் பார்ட் கோர், அவுட்டர் பார்ட் கேவிட்டி. ஸோ இவ்வளவும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அப்போ இன்னர் பார்ட் அவுட்டர் பார்ட்டோன்னா அந்த இடத்துல ஒரு மெட்டல் வரணும்ல, ஒரு ஸ்கொயரோ இல்லை ஒரு சர்க்கிள் ஷேப் வரணும்ல. அப்போ நமக்கு எந்த இடத்துல வரணும், எந்த பார்ட்டை பேஸ் பண்ணி பிரிக்கணும், இந்த பார்ட். இப்போ நான் இந்த மாடலில் இந்த நான் காட்டுறேன். ஸோ இங்கே நம்ம ட்ரா பண்ணியிருக்கதை காட்டுருவோம். இந்த ஃபேஸ் இருக்குது, அப்போ இந்த கப் இருக்குது. அப்போ இந்த கப்பை பேஸ் பண்ணி தான் கேவிட்டி, இதுக்கு மேலே இருக்குது கோர். அப்போ இதுக்குடைய ஆர்ஜின் பிளேஸ் வந்து இந்த கப்புடைய ஸ்டார்டிங் தான். அப்போ இந்த இடத்துல ஸ்கெட்சை நான் செலக்ட் பண்ணுறேன், இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணுறேன், மேலே இருக்க ஃபேஸ். இப்போ இந்த இடத்துல நான் ரெக்டாங்கிள் நான் கொடுக்குறேன், ஆர்ஜினை பேஸ் பண்ணி நான் ரெக்டாங்கிள் கொடுக்குறேன். இந்த பாயிண்ட் கரெக்டாக இந்த இடத்துல இருந்து ஒரு ரஃப் ஆட்டு நான் ஒரு ரெக்டாங்கிள் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல 120 இருக்குது. ஸோ இதை நான் 130 நான் மாற்றுறேன், 130. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்குது 130 மாற்றுறேன். ஒரு ஸ்கொயர் மாதிரி நான் மாற்றிட்டு நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். இனிதான் நமக்கு இந்த எக்ஸ்ட்ரூட் கான்செப்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. அப்போ பாருங்க, இந்த இடத்துல கரெக்டாக தெரியும் ஒரு கப்புடைய இந்த ஃபேஸ் தான் நமக்கு வந்து ஆரிஜினல் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ இதே இதில் நான் எக்ஸ்ட்ரூட வச்சு இதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்குது. அதில் வந்து சர்ஃபேஸில் இருந்து வரும். இப்போ நம்ம அதை பார்க்க போகிறது இல்லை. ஒரு ஜென்ரலாக நமக்கு வந்து ஒரு கோர் கேவிட்டியை எப்படி பிரிக்கணும்னா இந்த எக்ஸ்ட்ரூட் ரிவால்வ் பூலியன் ஆபரேஷனை வச்சு ஈஸியாக நம்ம பிரிக்கலாம். இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நமக்கு பேஸ் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இங்கே அதிகமாக நம்ம தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரிப்பட்ட கப்பு, இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிங்கிள் ஈஸியான ஆப்ஜெக்ட்டுக்கு ஈஸியாக நம்ம பிரிக்கலாம். டிஃபிகல்ட்டான இருக்கிறதுக்கு வேறு மெத்தட் இருக்கு. இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரூட நான் செலக்ட் பண்றேன். ஸோ கனெக்டட் கார் இந்த இடத்துல நான் ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து நீங்கள் இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பிளேட் எங்கே வரணும்னா இந்த இடத்துல கரெக்டாக இந்த ஆப்ஜெக்ட் கரெக்டாக கீழே பேஸ் பண்ணி வரணும். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வேவ் ஃபார்மை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக 90 இருக்குதா, இந்த இடத்துல நான் 100 வரை வைக்கேன். 105 வரைக்கும் நான் வச்சிருக்கேன். அப்போ இந்த ஃபேஸ் இப்படி இருக்குது, நீங்கள் அப்ளை கொடுத்துருங்க. ஏன் இந்த இடத்துல இவ்வளோ ஃபேஸ் வரணும்னு கேட்டால், ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கூலிங் கொடுப்போம். அப்போ இந்த பிளாஸ்டிக் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் டை காஸ்டிங்காக இருந்தால் ஒரு கூலிங் இருக்கணும். கூலிங் இருந்தால் மட்டும்தான் அந்த மெட்டல் வந்து குளிர்ச்சியாகி சாலிட் ஆகி வெளியே வரும். ஸோ இல்லைன்னா அந்த இது வந்து அப்படியே உருகி போய் தான் இருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த இடத்துல இந்த இவ்வளோ இடத்த பிளேஸ் கொடுப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல தான் நாசில் வரும். ஸோ எப்பவும் தெரியணும் கேவிட்டி பிளேஸில் தான் நாசில் இருக்கும். அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிருங்க. இந்த இடத்துல கரெக்டாக ஷேடு வித் எட்ஜ் வைங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்டும் ஒன்றுக்குள்ள ஆட் ஆகி இருக்கிறது நீங்கள் பார்க்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ரெக்டாங்கிளை வச்சு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், எக்ஸ்ட்ரூட் வச்சு செலக்ட். இந்த இடத்துல தான் வந்து நமக்கு கேவிட்டி நம்ம பிரிக்கணும். அப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ சப்ராக்ட் பண்ணணும்னா என்னன்னு தெரியணும். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக சப்ராக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்டை டார்கெட்டா வைக்கிறோம். ஸோ இதுதான் எனக்கு கேவிட்டி பார்ட். டூல் எது இருக்குது, ஸோ இந்த ஆப்ஜெக்ட், இந்த கப்பு தான் எனக்கு டூலா இருக்குது. இந்த இடத்துல சப்ராக்ட் ஆகணும். அதே சமயம் கீப் டூல் எது வச்சிருக்கோம், இந்த இடத்துல டூல்ஸா எது வச்சிருக்கோம்னா நம்ம கப்பை தான் டூலா வச்சு. அப்ப அந்த கப்பு நமக்கு தேவை. ஸோ அதனால கண்டிப்பா இந்த இடத்துல டிக் இருக்கும். டிக் ரிமூவ் பண்ணா கப் போயிடும், சப்ராக் ஆயிரும். அதோட சேர்ந்து சப்ராக் ஆகி கப்பும் ரிமூவ் ஆயிரும். ஆனா எனக்கு அது தேவையில்லை, கண்டிப்பா கப்பும் தேவை. அதனால இந்த இடத்துல டிக் ஆன்லயே இருக்கணும். இந்த இடத்துல அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தோன்னே இந்த இடத்துல பாருங்க சப்ராக் ஆயிட்டு. ஸோ ஈஸியா இருக்குது. எல்லாம் ஒரே மெட்ல இருந்து இந்த மெட்ல வந்து இந்த கப்பு இது தனியா ஸ்பிளிட் ஆயிட்டு. ஸோ இப்போ நான் வந்து கலர் ஆப்ஷன் கொடுத்தா கரெக்டா நமக்கு தெரியும். இப்போ இந்த கலர் ஆப்ஜெக்ட்டுக்கு தனியா கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல டைரக்டா நான் ஒரு பிங்க் கலர் கொடுக்குறேன். இப்போ பாருங்க
இந்த பிங்க் கலர் தனியா இருக்கு, இந்த மெட்டல் தனியா இருக்குது, இந்த கப்பு தனியா இருக்குது. அப்போ பாருங்க இந்த இடத்துல நான் கரெக்டா நான் காட்டுறேன். இந்த மெட்டல் தனியா ஆயிட்டு, இந்த கப்பு இருக்கு, இந்த கப்பை நான் ஹைட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல கரெக்டா எக்ஸ்ட்ரா வந்துட்டான். அப்ப இதுதான் கேவிட்டி பார்ட். நல்லா பாருங்க. ஸோ இந்த இடத்துல எவ்வளவு ஈஸியா கேவிட்டி பார்ட் வந்துட்டு. இந்த இடத்துல நான் கட் பண்ணி காட்டுறேன். கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஹெச் கொடுங்க. கண்ட்ரோல் ஹெச் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் ஒய் செலக்ட் பண்ணேன். பாருங்க இந்த இடத்துல வந்து கரெக்டா மெட்டல் ரிமூவ் ஆகி வந்துட்டு. ஸோ கேவிட்டி பார்ட்டும் நமக்கு கரெக்டா வந்துட்டு. கேவிட்டி பார்ட் ஈஸியா வந்துட்டு. ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ நமக்கு திருப்பியும் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஷோ ஹேண்ட் ஹைடு கொடுத்து ஸோ பாடிஸ் எல்லாமே நான் செலக்ட் பண்றேன். இப்போ இந்த கேவிட்டியை நான் வந்து ஹைட் பண்றேன். இந்த கப்பையும் நான் ஹைட் பண்ணேன். இப்போ பாருங்க இதுதான் கோர். அப்போ இது என்னன்னு சொன்னா கோர் இன்சர்ட். இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருந்தா இது கோர் பிளேட் சொல்ல கோர் இன்சர்ட் தான் சொல்லுவோம். ஸோ இதை நம்ம இன்னும் தனியா என்ன ஒரு கான்செப்ட் இருக்கு, இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, அட்வான்ஸ் இருக்குது. இதை நமக்கு இப்போ பேஸா நம்ம பார்க்க போறதுல இதுதான் மெயின் பார்ட். அப்போ இந்த கோர் பிளேட் நமக்கு இப்போ என்ன பண்ணலாம், திருப்பி இதே எக்ஸ்ட்ரூட திருப்பி போகலாம். கனெக்டர் நம்ம செலக்ட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல கோர் பிளேட் இந்த இடத்துல நம்ம குறவா வச்சுக்கலாம். ஸோ 30 நான் கொடுக்குறேன். 30 வேண்டாம், இந்த இடத்துல நான் வந்து 40 செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்படியே அப்ளை கொடுத்துறேன். இல்லைன்னா அதே இதுல நீங்க நன் கொடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல யூனிட் கொடுத்துடலாம். இப்போ இதே ஆப்ஷன் இருக்குது. இந்த பிளேட் இந்த கப்போட ஜாயிண்ட் ஆகணும். ஸோ அப்ளை கொடுங்க. இப்போ கோர் பிளேட் கிளியர் ஆயிட்டு. இப்போ இந்த ஸ்கெட்சை நம்ம ஆட் பண்ணிடுறோம். இதுதான் நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட். இதுக்கு தான் கோர் பிளேட் இருக்குது. ஸோ இதுக்கும் நம்ம தனியா கலர் கொடுத்துடலாம். எடிட் டிஸ்பிளேன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இதுக்கு ஒரு கலர், இந்த ஒரு கப்புக்கும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் நான் வந்து ஷோ பண்றேன். ஈஸியா இருக்குது. இப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணும்னா கண்டிப்பா நமக்கு தெரியும் கண்ட்ரோல் டி, கீபோர்ட்ல கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ஆப்ஜெக்டை நீங்க செலக்ட் பண்ணுங்க. மூவ் இருக்குது. இந்த இடத்துல மூவ் பேரண்ட் எடுத்துட்டு அசோசியேட் நீங்க வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க அப்படியே இந்த நீங்க தனியா பிரிச்சு எடுத்துடலாம். இது ஒரு பார்ட்டு, கோர் ஒரு பார்ட்டு, அடுத்தது அப்ளை கொடுத்துட்டு அடுத்து இந்த பார்ட்டை பிரிங்க. கேவிட்டி பார்ட், கேவிட்டி பிரிச்சுட்டோம், கோர் பார்ட்டை பிரிச்சுட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த கப்பு, ஸோ இந்த கப்பு அப்படியே இருக்கட்டும், அந்த இடத்துல இருக்கட்டும். இதுதான் மெத்தட். அப்போ ஒரு பேசிக்கா நமக்கு எப்படி கோர் கேவிட்டி பிரிக்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த ரொம்ப சிம்பிளா ஆர்ஜின் பேஸா இருக்கக்கூடிய ஒரு டூல்ஸை வச்சு நம்ம கோர் கேவிட்டியை எவ்வளவு ஈஸியா பிரிக்கணும் பாருங்க. ஒரு கப்பை பேஸ் பண்ணி நமக்கு கேவிட்டி பார்ட்டும் பிரிச்சுட்டோம், கோர் பார்ட்டும் பிரிச்சுட்டோம். ஸோ இதுதான் கோர் கேவிட்டி எக்ஸசைஸ். இதோட நமக்கு ஃபர்ஸ்ட் இது பார்ட் நம்ம முடிஞ்சிட்டு. ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.